டாக்டர், நான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சத்து மாவு கஞ்சி குடிக்கிறேன். அது செய்யலாமா? இல்லை நடுப்புற காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு ஒரு 2 hours கழித்து நடுவில் ஒரு கேப்பில் வடை பஜ்ஜி போண்டாலாம் சாப்பிட்றதில்ல டாக்டர். நான் போய் ஒரு கிளாஸ் சத்து மாவு கஞ்சி மட்டும் குடிச்சுக்குவேன் அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட சொல்கிறது உண்டு. இது ஒரு சர்க்கரை நோயாளிக்கு சரியா தவறா? சத்து மாவு கஞ்சி குடிக்கலாமா? அப்படி குடிக்கிறதா இருந்தால் சத்து மாவு கஞ்சியில் என்னென்னலாம் இருக்கலாம், எப்படி குடிக்கலாம், அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். இந்த பகுதியினை கண்டு கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களும் வாழ்க வளமுடன். நான் உங்கள் டாக்டர் அருண்கார்த்திக். இன்றைக்கி நம்ம பேச போகிற இந்த டாபிக் சத்துமாவு கஞ்சியை பற்றினது. சத்துமாவை கஞ்சி ஃபஸ்ட்டு குடிக்கலாமா அப்படின்னா, எல்லா கஞ்சிகளும் அவாய்ட் பண்ணுறது டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு நல்லது. அதாவது ஒரு பொருளை கஞ்சியாக சேர்த்து கொள்வது டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது அப்படிங்கிறது ஒரு ஃபேக்ட். ஏன்னா ஒரு பொருள் கஞ்சியாக இருக்கும் பொழுது, நீர்த்தன்மையோடு இருக்கும் பொழுது அதோட அப்சார்ப்ஷன் பிளட்டில் ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதனால் படக்குன்னு சுகர் ஏறும். அந்த காரணத்தினால பொதுவாக எந்த ஒரு பொருளையும் கெட்டியாக சாப்பிட சொல்லி நாங்கள் அறிவுறுத்துவோம். உதாரணத்துக்கு ராகி கூழ் குடிக்கூடாது, ஆனால் ராகி சேவை சாப்பிட்லாம். கம்பங்கூழ் குடிக்கூடாது, ஆனால் கம்பு தோசை சாப்பிட்லாம். இந்த மாதிரி எந்த ஒரு பொருளையும் கெட்டித்தன்மையோடு எடுத்துக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லி நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறது உண்டு. ஸோ இதில் கஞ்சி, அந்த சத்துமாவு கஞ்சிங்கும்போது நிறைய சிறுதானியங்கள், அப்புறம் நட்ஸு, அதுக்கப்புறம் பயிர் வகைகள் இதெல்லாம் சேர்ந்து போட்டு செய்கிறது சத்துமாவு கஞ்சி. இது நியூட்ரிஷனலாக நல்லதான்னு கேட்டால் கண்டிப்பாக நல்லது தான், எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ராகியில் கால்சியம் சத்து நிறையா இருக்குது, கம்பில் அயன் சத்து நிறையா இருக்குது, தினையில் புரோட்டீன் நிறையா இருக்குது. இதை தவிர நிறைய மினரல்ஸு, விட்டமின்ஸு இதெல்லாம் நிறைய இருக்குது. கூட கொஞ்சம் நட்ஸ் எல்லாம் சேரும்போது ஹெல்த்தி ஃபேட்டு சேருது. ஸோ இப்படி இந்த எல்லா தானியங்களும் கலந்து, எல்லா பயிர்களும் கலந்து சாப்பிடும் பொழுது ஒரு நியூட்ரிஷன் நல்லா தான் இருக்குது. சொல்லப்போனால் இந்த சிறுதானியங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அதில் லைசின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருள் குறைவாக இருக்கும். அந்த பொருள் நமக்கு இந்த கூட இந்த பயிர் வகைகள், பச்சைப்பயிறு, இந்த மாதிரி பயிர் வகைகள்லாம் சேர்த்தும் போது அந்த லைசின்ற ஒரு என்சைமும் வரனால ஒரு கம்ப்ளீட் ப்ரோட்டீனாக ஃபார்ம் ஆகிறதுக்கான ஒரு சௌரியம் இந்த சத்துமாவு கஞ்சியில் இருக்குது. ஆனால் அது ரொம்ப நல்லதாக இருந்தால் கூட அதில் இருக்கிற ப்ராப்ளம் என்னென்னா, இதுதான் கஞ்சியாக சாப்பிடும்போது வேகமாக அப்சார்ப் ஆகிருங்கிறனால டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு கொஞ்சம் அவாய்ட் பண்ண வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கிறதான். சத்துமாவு தோசையோ இல்லை சத்துமாவு சேவையோ சாப்பிட்றது இன்னும் உசித்தம். பட் என்ன பண்ணுங்க, அந்த வேக காலத்தில் அந்த ஒரு கம்பங்கூழோ இல்லை ஒரு ஜென்ரலாகவே ஒரு சத்துமாவு கஞ்சியோ அந்த குடிக்கிறதுங்கிறதே ஒரு அலாதி சுவை இல்லையா? ஸோ அப்போது எப்படி நம்ம இதையும் செய்துட்டு அதே சமயம் சுகரும் ஏறாமல் பார்த்துக்கிறது, அதுக்கு தான் நான் சொல்கிறேன். என்ன பண்ணணுன்னா, இப்போது முக்கியமான ஒரு தவறு என்னென்னா, காலையில் டீ காஃபிக்கு பதிலாகவோ இல்லை ஒரு 11 மணிக்கு இன்டர்மீடியட் மீலாகவோ இந்த சத்துமாவு கஞ்சியை எடுத்துக்கக்கூடாது. இதுதான் மிகப்பெரிய தவறு. ஏன்னா அந்த மாதிரி எடுத்துக்கும் பொழுது அது ஒரு இன்னொரு டிஃபன் கணக்காகிடும். நான் காலையில் காஃபிக்கு பதிலாக சத்துமாவு கஞ்சி தான் டாக்டர் சாப்பிட்றேன் அப்படிங்கிறாங்கன்னு வச்சுக்குவேன், அது தப்பு. கண்டிப்பாக சுகர் ஏறும். அந்த காஃபிக்கு பதிலாகவோ இல்லை இடைப்பட்ட நேரம் அந்த மார்னிங் இன்ட்ரவலோ ஈவினிங் இன்ட்ரவலோ சத்துமாவு கஞ்சி சேர்த்துனோம்னா அந்த கஞ்சியோட எக்ஸ்ட்ரா கலோரிகள் நமக்கு உடலில் சேர தான் செய்யும். அது இன்னொரு கார்போஹைட்ரேட் டிஃபன், இன்னொரு கார்போஹைட்ரேட் மீல். என்ன தான் சிறுதானியமாக இருந்தாலும் அதுலேயும் 60% கார்போஹைட்ரேட் தான் இருக்குது. என்ன காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸாக இருக்கனால அது டைஜஷன் ஸ்லோவாக இருக்கனால அது நம்ம அரிசி கோதுமையை விட நல்லது, அதில் சந்தேகம் இல்லை. ஆனாலும் அது காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ். ஸோ அப்படி இருக்கும் பொழுது அது கார்புங்கும் போது நம்ம சும்மா கார்போஹைட்ரேட்ஸை சேர்த்திட்டு இருக்க முடியாது. காலையில் பிரேக்ஃபாஸ்ட், மத்தியானம் லஞ்சு, நைட்டு டிஃபன் மட்டும்தான் கார்போஹைட்ரேட்ஸ். ஸோ இந்த சத்துமாவு கஞ்சி நீங்கள் குடிக்கணும்னு நினச்சா நீங்கள் எப்போ குடிக்கலாம்னா, காலையில் டிஃபனோட ஒரு பார்ட்டாக ஆக்கிடலாம், இல்லை மத்தியானம் லஞ்சோட ஒரு பார்ட்டாக ஆக்கிடலாம். இப்போது 2 இட்லி 1 கிளாஸ் கஞ்சி, இல்லை மத்தியானம் கொஞ்சம் சாப்பாடு 1 கிளாஸ் கஞ்சி, இப்படி யூ கேன் மேக் இட் அ பார்ட் ஆஃப் யுவர் பிரேக்ஃபாஸ்ட் ஆர் யுவர் லஞ்ச் ப்ரிஃபரபிளி. நிறையா கேரளா ஹவுசஸில் பார்த்தீங்கன்னா மலையாளிஸ் நைட்டு கஞ்சி குடிக்கிறது உண்டு. அப்படி குடித்தாலும் பரவாயில்ல தான். ஆனால் அது நம்ம ரெகுலர் கஞ்சி, அரிசி கஞ்சியாவோ கோதுமை கஞ்சியாவோ இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. அட்லீஸ்ட் இந்த சத்துமாவு கஞ்சியாக இருந்தால் ஓரளவுக்கு ஏதோ ஒரு ஹெல்த் பெனிஃபிட்டாவது கிடைக்கும். ஸோ இப்படி கஞ்சி குடிக்கும் பொழுது ஒரு பார்ட் ஆஃப் த மீலாக ஆக்கிடுறது பெஸ்ட்டு. அடுத்தது, ஸோ இப்போ கஞ்சி குடிக்கணுன்றது முடிவு பண்ணிட்டோம்.
இப்போது இந்த கஞ்சி குடிக்கும் பொழுது இதோட அப்சார்ப்ஷனை நம்ம ஸ்லோ ஆகணுங்கிறதான் நம்ம கான்செப்ட். ஏன்னா இது குடிக்கும்போது வேகமாக அப்சார்ப் ஆகுது. ஸோ அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா, வெஜிடபிள்ஸை குட்டி குட்டியாக கட் பண்ணி, கேரட்டு இல்லை பீட்ரூட்டு இல்லை பீன்ஸு, அது பைதவே எல்லா வெஜிடபிள்ஸும் டயபெட்டிக் பேஷண்ட் சாப்பிட்லாம், அது தெரியும் இல்லையா? இது ஏற்கனவே ஒரு வீடியோவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். ஸோ இதில் வந்து நிறைய பேர் வந்து கேரட்டு பீட்ரூட்லாம் சுகர் ஏறுமே, பூமிக்கு அடியில் விளையிறதானே, இல்லை உருளைக்கிழங்கு சுகர் ஏறுமே அப்படின்ற மாதிரி நினைக்கலாம். அப்படி நினைக்க வேண்டியது இல்லை. வெஜிடபிள்ஸை பொறுத்த வரைக்கும் யூ கேன் டேக் ஆல் வெஜிடபிள்ஸ், நோ ப்ராப்ளம். அது சாப்பிட்றது எப்படிங்கிறது வந்து நாங்கள் வேறு ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கோம், இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா தெரியும். பட் இந்த டாபிக் இப்போ வரும்போது நம்ம கஞ்சி குடிக்கணும்னா எல்லா வெஜிடபிள்ஸும் கலந்துக்கலாம். அதில் குட்டி குட்டியாக வெஜிடபிள்ஸை பொரியலை கட் பண்ணுற மாதிரி பச்சையை கட் பண்ணி இந்த கஞ்சியோடவே கூட வந்து சாப்பிடும்போது மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா இதோட நார் சத்தும் அதோட அந்த இதுவும் கம்பைன் ஆகி அப்சார்ப்ஷன் ஸ்லோ ஆகிடும். அதே போல் இந்த சத்து மாவு கஞ்சி கடையிலலாம் வாங்காமல் சத்து மாவு வந்து நம்மளே அரைச்சிக்கிறது பெஸ்ட்டு. ஏன்னா அந்த நாரோட அந்த கம்ப்ளீட் ஹோல் கிரெயினாக அந்த முழு தானியமாக அந்த சத்து மாவை அரைச்சோம்னா அந்த நார் அப்படியே உள்ளே வந்துடும். ஸோ அந்த ஃபைபர் கண்டென்ட் நமக்கு சேர்ந்துடும், அப்சார்ப்ஷன் ஸ்லோவாக இருக்கும், நம்ம தைரியமாக சாப்பிட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்பர் 1 அதை சாப்பிட்ற டைமை பிரேக்ஃபாஸ்ட்டாவோ லஞ்சாவோ கம்பைன் பண்ணிக்கிறதாடும், இதோடு சேரும்போது சில வெஜிடபிள்ஸு, ஏன் வெங்காயமெல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி போடுறோம்ல டேஸ்ட்டாக இருக்கணுங்கிறக்காக, அந்த மாதிரி செய்துக்கிட்டால் கூட உங்களுக்கு அந்த அப்சார்ப்ஷனை அது டிலே பண்ணிடும். ஸோ அந்த சுகர் படார்னு ஏறுறதை அவாய்ட் ஆயிரும். நம்ம சுகரும் ஏற்றி விடாமல் அதே சமயம் நம்ம மனசுக்கு விருப்பப்பட்ட அந்த சத்துமாவு கஞ்சியை குடிக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த 2 பாயிண்ட் தான் நான் இன்றைக்கி சொல்ல விரும்பினேன். இந்த நிகழ்ச்சியை முழுசாக கேட்ட அனைவருக்கும் நன்றி. இந்த சேனல் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்ஸ் போடுங்க, நிறைய பேர்த்துக்கு இது போய் சேரும். மறுபடியும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போட்டிங்கன்னா அந்த சந்தேகங்களை ஆன்சர் பண்ண முற்படுறோம். நன்றி. வாழ்க நலமுடன்.